ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய செண்பகவல்லி அம்மையார், வளர்மதி அம்மையார் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்னுட்டு அதுல கொடுத்திருப்பாங்க. சிவபெருமானினுடைய பெருமை, அவருடைய நுண்மையிலும் நுண்மையான தன்மை, அதே நேரத்தில் அவருடைய வியாபகத்தன்மை, இவற்றையெல்லாம் வியந்து வியந்து பாடியது இந்த பாடல். ஆகையினால்தான் அதற்கு சிவனது தூல சூக்குமத்தை வியந்ததாம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதில் நாம் 132வது வரி வரைக்கும் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி. முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திசரநடை. முனிவர நோக்கி நனிவர கௌவி, முனிவர நோக்கி நனிவர கௌவி, ஆண் என தோன்றி அலியன பெயர்ந்து, ஆண் என தோன்றி அலியன பெயர்ந்து, வாழுதற் பெண் என ஒளித்தும் சேர்வகில், வாழுதற் பெண் என ஒளித்தும் சேர்வகில், ஐம்புலல் செலவிடுத்து அறுவரை தோறும் போய், ஐம்புலல் செலவிடுத்து அறுவரை தோறும் போய், துற்றவை துறந்த வெற்றுயேர் ஆக்கை, துற்றவை துறந்த வெற்றுயேர் ஆக்கை, அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும், அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும். சென்ற சிந்தனையில் வேதங்கள் தெரிந்தாலும் அதில் அன்பு இல்லை என்றால் அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்து விடுகின்றான். அதே போன்று சிவாகமங்கள் படித்திருந்தாலும் இறைவனிடத்தில் அன்பு இல்லாது இருக்கும்போது அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்து விடுகின்றான். மேலும் சிவாகமம் அல்லாத மற்ற மதங்களினுடைய ஆகமங்கள், புத்தர், சமணர் போன்ற இவர்களுக்கு அவர்களுடைய ஆகமத்திலேயே ஒரு மயக்கத்தை கொடுத்து அவர்களுக்கும் தன்னை அவன் காட்டிக்கொள்ளாது ஒழித்து விடுகின்றான் என்று சிந்தித்தோம். அதுல பல மதங்களை பற்றியெல்லாம், அதனுடைய முத்தி தன்மைகளை எல்லாம் பற்றியெல்லாம் நாம சிந்தித்தோம். இப்படி
அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இப்படி தன்னை மறைத்துக் கொள்கின்றான். அதே நேரத்தில் சிலரிடத்தில் அந்த இறைவன் அவர்கள் அந்த மாற்று சமயத்தில் இருந்தாலும் அவர்கள் மீது அவன் அன்பு கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, முனிவர நோக்கி நனிவர கவ்வி. அதாவது இதற்கு அடுத்த 2 வரியில நம்ம அர்த்தம் பார்த்துட்டு இந்த வரிக்கு போகணும். என்ன அப்படின்னா, ஆண் எனத் தோன்றி அலியெனப் பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணென ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வின்னு இதற்கு பொருள் சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இல்ல அந்த முந்தின வரிய முதல்லயே முனிவர நோக்கி நனிவர கவிங்கிறத அப்படியே ஆற்றுப்படையாக அதுக்கு அடுத்த வரின்னு சொல்லி அப்படி பொருள் கொள்ளக்கூடியவர்களும் இதுல சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சில மதங்கள் ஆணை போல தோற்றத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதாவது பாஞ்சராத்திரம், பாசுபதம் முதலிய ஆகமங்களின் வழியாக, அந்த மதங்களின் வழியாக இறைவனை காண முயல்பவர்களுக்கு சிலருக்கு அவன் ஆண் வடிவமாக அவன் தோன்றுவான். அதான் ஆண் எனத் தோன்றி. அடுத்து பெண் வடிவில் தோன்றுதல். அது என்ன அப்படின்னா, யாமளம் வாமம் அப்படிங்கிற மதங்கள், அம்பிகைய சாக்த மதங்கள். அப்படிப்பட்ட அந்த தந்திரங்களின் வழியாக இறைவனை காண புகுவார்க்கு அவன் பெண்ணாக அவன் இருக்கின்றான். அதே நேரத்தில் மிருதி முதலியவற்றின் வழியாக காண புகுவார்கள். மிருதி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர்கள் மிருதி முதலியவற்றின் வழி நிற்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மந்திரங்கள், ஞாயிறு முதலிய அந்த சுடர்கள், நவக்கிரகங்கள், நட்சத்திரங்கள், இது கங்கை போன்ற தீர்த்தங்கள், பல தீர்த்தங்கள், இவைகளே நமக்கு பயன் தருவன அப்படின்னுட்டு வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு. அதைத்தான் அவர்களை மிருதி முதலியவற்றின் வழி நிற்பவர்கள். அவர்களுக்கு அவன் அகிரிணை பொருள் வடிவில் தோன்றுதல், அலியன பெயர்ந்து அப்படின்ட்டு. இப்படி இவர்களை இறைவன் வெறுத்து ஒதுக்கவில்லை. எது? இந்த பாஞ்சராத்திரி, பாசுபதம், இந்த யாமளம், வாமம், மிருதியை அடிப்படையாக கொண்டு அந்த இயற்கையை வழிபடக்கூடியவர்கள், இவர்களை இறைவன் மிகவும் வெறுத்து ஒதுக்கவில்லை. இவர்களை வெறுத்து ஒதுக்காது அவர்களை அருளோடு இறைவன் பார்க்கின்றான். பார்த்து இன்னும் இவர்கள் தனக்கு மிக அருகில் வர வேண்டும், தன்னை நோக்கி வர வேண்டும் என்று அவர்களை பற்றி கொள்கின்றான். அவர்களை வெறுத்து ஒதுக்கவில்லை. அதனாலதான் அந்த முந்தின வரி முனிவர நோக்கி நனிவர கவ்வி. யாரு? இந்த பாஞ்சராத்திரம், பாசுபதம்னுட்டு அவர்களுக்கு ஆண் வடிவாக தோன்றக்கூடிய அந்த மதங்கள், யாமளம் வாமம் என்ற சாக்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மதத்தில் பெண்ணாக அவர்களுக்கு தோன்றக்கூடிய அந்த ஒரு மதங்கள், அந்த மிருதியை அடிப்படையாக கொண்டு அதாவது மந்திரங்கள்,
ஞாயிறு முதலிய சுடர்கள், கங்கை முதலிய தீர்த்தங்கள், நட்சத்திரங்கள், இப்படி இந்த இயற்கை இவற்றை மிருதியின் வழியாக அதை இறைவனை காணலாம் அப்படிங்கிற பயன் பெறலாம்னுட்டு நினைக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு அகிரிணை பொருளாகவும் அவன் தோன்றுகின்றான். அதே நேரத்தில் இவர்கள் மீது அவன் கோபப்படவில்லை. கோபம் இல்லாது இவர்களை சாந்தமாக பார்த்து, அதான் முனிவர நோக்கி. நனிவர கவி, அவர்கள் நனினா நன்றாக தன் பக்கத்தில் வருமாறு அவர்களை பற்றி கொண்டு அவர்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கின்றான் அந்த இறைவன் அப்படின்னுட்டு. இப்படியெல்லாம் அருள் செய்தாலும் அவர்களுக்கு தன்னுடைய உண்மை இயல்பை காட்டாததனால் ஒழித்தும் அப்படின்னுட்டு அதுல வருகின்றது அப்படின்னுட்டு. அப்ப சில பேருக்கு ஒழித்தும் என்றால் அவர்களுக்கு முழுமையாக தன்னை காட்டாது ஒழித்து விடுகின்றான். சில பேருக்கு அவன் தன் பக்கத்தில் வருமாறு அவர்களுக்கு ஒளிந்து நிற்கின்றான் அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக இப்படி அருள் செய்கின்றான் அப்படிங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. இப்போ ஆண் என தோன்றி பாஞ்சராத்திரி, பாசுபதம் முதலிய அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஆணை போல அவன் தோன்றினான். அலியென பெயர்ந்து மிருதி முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு மந்திரங்கள், ஞாயிறு போன்றிய அந்த நவகிரகங்கள், நட்சத்திரங்கள், கங்கை முதலிய தீர்த்தங்கள், இவற்றை அவர்கள் பயன் தருவன என்று கருதி வழிபடக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அலி என அவன் பெயர்ந்து, அகிரிணையாக அவன் பெயர்ந்து, அதே நேரத்தில் யாமளம் பாமம் என்கின்ற மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவன் பெண்ணாக இருந்து அவர்களுக்கு தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். அதே நேரத்தில் அவர்களை அவன் கோபத்தோடு, இந்த புத்தர் சமணர்களை பார்த்த மாதிரி கோபத்தோடு பார்க்கவில்லை. முனிவு அற நோக்கி அவர்கள் மீது அவன் ஒரு சாந்தமான பார்வையை பார்த்து அவர்கள் மீண்டும் தன் பக்கத்தில் நன்றாக மிக அருகில் வருமாறு நனிவர கவ்வி அவர்களை பற்றி இழுக்கின்றான் தன் பக்கத்தில் அந்த இறைவன். அப்ப இதுல சொல்லப்பட்டதெல்லாம் பட்டவர்களிடத்திலெல்லாம் இறைவன் சிறிது கருணையோடு இருந்தாலும் அவர்களுக்கும் ஒழித்து அவன் இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லப்படுது. அடுத்து சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து, ரொம்ப தொலைவிற்கு பல காலம், சேன்வையின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம், இங்க பல காலம் அப்படின்னு அர்த்தம். ஐம்புலன் செலவிடுத்து, அந்த ஐம்புல ஆசைகள், அந்த ஐம்புல ஆசைகளை எல்லாம், பற்றுக்களை எல்லாம், அவர்கள் புலன் இன்பங்களை எல்லாம் நீண்ட தூரம் நீங்கி பல காலமாக நீங்கி அவர்கள் இருக்கின்றார்கள். செல்ல விடுத்து, அதாவது செலவிடுத்து. அதே அந்த அவர்கள் மேலும் எப்படி இருக்கின்றார்கள்? இறைவனை நோக்கி இருக்கக்கூடியவர்கள் அறுவரை தோறும் போய், யாராலும் ஏற முடியாத, ஏறுவதற்கு அரிய பெரிய மலைகளில் ஏறி அவர்கள் தங்களுடைய பற்றுக்களை எல்லாம் விட்டு அவர்கள் இறைவனை நோக்கி இருக்கின்றார்கள். துற்றவை துறந்த வெற்று உயிர் ஆக்கை. துற்றவை இதுக்கு முன்னால் உண்டவை, அதாவது நுகர்ந்த இன்பங்கள். துற்றவைனா நுகர்ந்த இன்பங்கள். இதற்கு முன்னால் அவர்கள் நுகர்ந்த இன்பங்களை எல்லாம் அவர்கள் துறந்து விட்டு அந்த ஐம்புலன்களை நீக்கிவிட்டு, ஐம்புல பற்றுக்கள் யாவற்றையும் நீக்கிவிட்டு அந்த பெரிய மலைகளில் போய் அவர்கள் இருந்து தவத்தில் இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் நுகர்ந்த இன்பங்களை எல்லாம் அவர்கள் துறந்து விடுகின்றார்கள். இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? வெற்று ஆக்கை, அந்த உடம்புல ஒண்ணுமே இல்லை. அதே நேரத்துல உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னா அதுல உயிர் இல்லைன்னு ஆயிரும். அதனால உயிர் ஆக்கை, உயிரை மட்டும் அந்த உடம்பில் வைத்து தாங்கி கொண்டு அந்த வெற்று உடம்போடு அவர்கள் அந்த மலைகளில் இருக்கின்றார்கள்.
அப்படிப்பட்ட அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும், மிகப்பெரிய தவத்தை செய்யக்கூடிய அவர்களுடைய அறிவிலும் அவன் ஒளிந்து கொள்கின்றான். அவர்களுக்கும் தன்னை காட்டாது ஒளிந்து கொள்கின்றான். எதற்காக? அவர்கள் இன்னும் நன்கு திருந்தி வர வேண்டும், இன்னும் தங்களுடைய அந்த தவத்தில் அவர்கள் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக. திருந்த அப்படின்னா நன்கு அவர்கள் வலிமை பெறுவதற்காக, அவர்கள் நன்கு இன்னும் திருந்தி வருவதற்காக அவர்களுக்கும் தன்னை அவன் ஒழித்துக் கொள்கின்றான். அந்த தவமானது முற்று பெற வேண்டும். முற்று பெறும்போதுதான் இறைவன் அவர்களை நோக்கி வருவான். அது வரைக்கும் அவன் அவர்களுக்கு தன்னை காட்டாது ஒழித்து கொண்டு இருப்பான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. காட்சி அப்படின்னா அறிவு அப்படின்னும் அதற்கு பொருள். அது துற்றவை அப்படின்னா உண்டவை, அதாவது நாம் முன்பு நுகர்ந்த இன்பங்கள். துறந்த அப்படின்னா அவற்றையெல்லாம் நீக்கிவிட்ட அப்படின்ட்டு. சேன்வையின்னா ரொம்ப தொலை தூரத்திற்கு அப்படின்னு அர்த்தம். சேய்மை அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. அப்ப தொலை தூரத்துக்கு விட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீண்ட நாட்களாக அந்த ஐம்புல இன்பங்களை எல்லாம் அவர்கள் விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருளாக சொல்லப்படுகிறது. இத நாம விரிவாக கொஞ்சம் சிந்திக்கலாம். முனிவர நோக்கி நனிவர கவ்வி. அதாவது சிலரை இறைவன் அவர்களை அப்படியே அவர்கள் மீது அவர்களை விட்டு விடுகின்றான். சிலரிடத்தில் அன்பு, அவர்கள் மீண்டும் தன்னிடத்தில் வருவதற்கு அவர்களை அவன் கோபம் இல்லாமல் அருளோடு அவன் பார்க்கின்றான். அருட்பார்வை அவன் பார்க்கின்றான். அது யாருன்னா நம்ம பார்த்தோம். அந்த அப்படி முனிவர நோக்கினா அருளோடு நோக்கி, நனிவர கவ்வி அப்படின்னா இன்னும் தன்னை அணுகி வருமாறு அவர்களை பற்றுகிறான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஓதுவித்தாய் முன்னர உரை காட்டி அமணரோடே காதுவித்தாய் கட்ட நோய் பிணி தீர்த்தாய் கலந்து அருளி போதுவித்தாய் நின் பணி பிழைக்கில் புளியம்பளாரால் மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சியே கம்பனே. உன்னுடைய பணி பிழைத்தால் புளியம்பளாரால் நீ அடிப்பாய், அடித்துவிட்டு உகப்பாய். அது என்ன உகப்பாய்? சந்தோஷப்படுவாய். சரி, இவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்து விட்டோம், அதனால் அவனுடைய வினை நீங்குகிறதுன்னு சந்தோஷப்படுவாராம். அதுக்கப்புறம் முனிவாய், அந்த அவர்கள் மீது அவன் கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி அந்த இறைவனுடைய பணி பிழைக்கு புளியம்பிளாரால் மோதுவித்து உகந்து திரும்ப முனிந்து அந்த அவர்களுக்கு அருள் செய்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இங்கே இவர்கள் எல்லோரும் இந்த பாசுபதம், பாஞ்சராத்திரி, யாமளம், வாமம், மிருதியை அடிப்படையாக கொண்டவர்களெல்லாம் அவர்களை நோக்கி இறைவன் அருளோடு பார்க்கின்றான். அவர்களுக்கும் அவன் ஒழித்துக் கொள்கின்றான். அதே நேரத்தில் அவர்களை அவன் அருளோடு பார்க்கின்றான். அவர்களுக்கு உரிய ஒரு வினைகளை கொடுத்து அவர்களை மீண்டும் தன்னிடத்தில் வருவதற்கு அவன் இது பண்ணுகின்றான். வருவதற்கு இறைவன் அருள் செய்கின்றான். அதனால்தான் இதுல முனிவர நோக்கி அவர்களை பார்த்து அப்படின்ட்டு. இந்த புளியம்பிளாரால் மோதுவித்தல் இதெல்லாமே மரக்கருணை தான் அவனுக்கு, இறைவனுடைய மரக்கருணை.
அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 4ஆம் திருமுறையில பார்க்கும்போது புனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அவனுடைய உருவத்தை நாம் உள்ளே வைத்து விட்டார். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் அப்படின்ட்டு. அப்போ அந்த அவனுடைய உருவத்தை நாம் கண்டுவிட்டால் இறைவன் நம்மை முனிவர நோக்குவான். இல்ல இறைவனை நாம் காணும்போது, ஈசனை காணும் போதும் நம்மை முனிவர நோக்குகின்றான். அந்த மற்ற மதங்களில் சொல்லப்பட்ட இதற்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த பாஞ்சராத்திரி முதலிய அவர்களுக்கும் அவன் அவ்வாறு தோன்றினாலும் அவன் தன்னை மறைத்து விடுகின்றான் அப்படிங்கிறத இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய இடமாக இருக்கிறது. மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் சடையனார்தாம் வினவுவார் போல வந்தன் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடைகள் போந்து கள்ளரோ புகுந்தீர் என்ன கலந்து நான் நோக்கினக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிளம் பிறையனாரே. இறைவன், இது ஒரு அகப்பொருள் துறையான ஒரு பாட்டு. இறைவனை பார்த்து கேட்கின்றார், கள்ளரோ புகுந்தீர் அப்படின்னுட்டு என்று கேட்கும் பொழுது அவன் அந்த இறைவன் கலந்துதான் நோக்கி என்னை அவன் பார்க்கின்றான், சிரித்தான் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அதுபோல அந்த பாசுபதம், பாஞ்சராத்திரி, யாமளம், பாமம் அந்த மிருதி அடிப்படையாக கொண்டவர்களெல்லாம் அவர்களும் இவைகளெல்லாம் நமக்கு பலன் தரும் என்று அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அவன் இவ்வாறு அந்த ஆகமத்தில் புகுந்து அவர்களை அவன் முனிவு அற நோக்குகின்றான் அப்படின்ட்டு. இது போன்று இவ்வாறு அந்த பெண்ணை எப்படி அவன் பார்க்கின்றானோ, இறைவன் பார்க்கின்றானோ, அதுபோல அந்த மதத்தில் உள்ளவர்களை அவன் முனிவு அற நோக்குகின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாய் ஆயிரம் அரவம் மார்த்த அமுதனே அமுதம் ஒத்து நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாரும் ஆகில் நோக்கி நீ அருள் செய்வாயே. நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டார். நன்னெறி காட்டி ஆளுதல் அப்படிங்கிறது அந்த பாசுபதம், பாஞ்சராத்திரி, யாமளம், பாமம் இதுவும் ஒரு நெறிதான். அந்த மிருதியை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு அந்த நெறியை காட்டி அவர்களை மீண்டும் தன் பக்கம் அவன் இழுக்கின்றான். அப்படி நீ என்னை நோக்கி அருள் செய்ய மாட்டாயான்னு நாவுக்கரசர் கேட்பது போல இந்த நாம் சொன்ன அந்த மற்ற மதத்தில் உள்ளவர்களையும் நோக்கி இறைவன் அருள் செய்வதற்காக அவர்களை அவன் முனிவர நோக்குகின்றான் அப்படின்னுட்டு. மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா
முடி கொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் முறுவலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பாய்பொலி தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லை அம்பல கூத்தன் குறை களலே. அந்த நடராஜ பெருமானினுடைய உருவம் நம்முடைய நெஞ்சில் பதிந்து விடுகிறது, குடிகொண்டு விடுகிறது. அவனுடைய திருவடி நம்முடைய நெஞ்சில் குடிகொண்டு விடுகிறது. அதை போல அந்த பாஞ்சராத்திரி பாசுபதம், அந்த யாமளம் வாமம் மிருதியை அடிப்படையாக கொண்டவர்களிடத்திலும் அந்த ஆண் பெண் அலி என்கின்ற அந்த வடிவு அவர்கள் உள்ளத்தில் குடிகொண்டு அவர்களை பக்குவப்படுத்துகிறது. ஆகையினால் அவர்களை இடத்தில் எப்படி இந்த நடராஜ பெருமான் நம்மிடத்தில் குடிகொள்ளுகிறாரோ அதுபோல அவர்களும் அதில் தீவிரமாக இருக்கும் பொழுது அந்த ஆண் பெண் அலி போன்ற அந்த உருவத்தில் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த அவர்கள் அங்கே பதிகின்றார்கள். ஆகையினால் அவர்களையும் இறைவன் முனிவர நோக்குகின்றான். தன் பக்கத்தில் நன்கு கொண்டு வருவதற்காக அவர்களை முனிவர அவன் நோக்குகின்றான். மேலும் அதே 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, தாக்கினவா சலமே வினை காட்டியும் தண்டித்த நோய் நீக்கினவா நெடுநீரில் நின்று ஏற நினைந்து அருளி ஆக்கினவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களே நோக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழ் எனையே. ஐயாரனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய என்னை அவன் நோக்கினான். அவனுடைய பொன்னடி கீழ் நான் இருக்குமாறு என்னை அவன் நோக்கினான். என்னை அவன் பார்த்தான், கருணை பார்வையோடு பார்த்தான். இங்கே இந்த மற்ற அந்த பாஞ்சராத்திரி பாசுபதம் யாமளம் வாமம் மிருதியை அடிப்படையாக கொண்டவர்களையும் அவன் தன் பக்கத்தில் அவர்களை மீண்டும் இழுத்து கொண்டு வருவதற்காக அவர்களை முனிவர நோக்கினான். இங்க கருணையோடு நோக்கினான். இங்கே அதாவது நம்முடைய சமயத்தில் இருக்கக்கூடியவர், சைவ சமயத்தில் இருக்கக்கூடியவர்களை கருணையோடு நோக்கினான். அவர்களை அவன் அருளோடு நோக்கி தன் பக்கம் வருவதற்காக அவர்களை இழுக்கின்றான் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் நாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, பூக்கும் தாழை புரணி அருகலாம் ஆக்கம் தானுடை மாமரை காடரோ ஆர்க்கும் காண்பரியீர் அடியார்தமை நோக்கிக் காண்பது நும்பணி செய்யிலே. யாராலும் காண முடியாத இறைவனே, உம்மை அடியார்தமை நோக்கி காண்பது உன்னும் பணி செய்யலே. அடியார்களை பார்ப்பது, அடியார்களை உன்னுடைய கண்ணால் பார்ப்பது, நோக்கி காண்பது, அவர்களை நீ பார்ப்பதுதான் உன்னுடைய பணி. அதை நீ செய்வாயாக அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். இந்த சமயத்தில் உள்ளவர்களையும் நீ நோக்கி காண்பது உன்னுடைய பணி, அதை நீ செய்வாயாக அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, அதனாலதான் அவர்களை அந்த இறைவன் முனிவர நோக்கினான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மூக்குவாய் செவி கண்ணுடலாகி வந்து ஆக்கும் மைவர்தம் ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்குவான் நமை நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கட்சி ஏகம்பனே. நம்மை சைவ சமயத்தில் உள்ளவர்களை அவன் அருளால் நோக்குகின்றான். அதே நேரத்தில் அந்த மற்ற சமயங்களில் உள்ளவர்களை, நாம சொன்ன சமயங்கள் பாஞ்சராத்திரி, பாசுபதம், யாமளம், வாமம், மிருதியை அடிப்படையாக கொண்டவர்கள், இவர்களையும் அவன் முனிவு அற நோக்கி கோபம் இல்லாமல் பார்க்கின்றான்.
அதான் அருளோடு பார்த்தல். அப்படியே நம்ம சமயத்தில் உள்ளவர்களையும் அவன் பார்க்கின்றான், அவர்களையும் அவன் அருளோடு பார்க்கின்றான். அருளோடு பார்த்து நமக்கு அருள் செய்கின்றான். அவர்களை என்ன செய்கின்றான்? மீண்டும் தன் பக்கத்தில் வருவதற்காக இழுக்கின்றான். அதான் நனிவர கவ்வி அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பத்தாவுன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியையானா எனை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேயேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே, இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். உன்னுடைய அருட்பார்வையினாலேயே எங்களை குளிப்பாட்டினாய் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த மற்ற சமயத்தவர்களையும் அவன் தன்னுடைய அருள் பார்வையினாலேயே அவன் தன்னிடத்தில் வருமாறு அவர்களை தீர்த்த நீராட்டி தன்னிடத்தில் வருமாறு நன்றாக பற்றி கொள்கின்றான், அவர்களுக்கு அருள் செய்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆணென தோன்றி, அப்போ முனிவர நோக்கி நனிவர கவிங்கிறதுக்கு சில இதுல அப்படி நேரடியா பொருளும் அதுல சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இறைவனை வழிபடக்கூடியவர்களை அவன் கோபம் இல்லாமல் பார்த்து, அதே நேரத்தில் அவர்கள் தன் பக்கத்தில் மிகவும் நெருங்கி வருமாறு அவர்களை பற்றி கொள்கின்றான். கவுதல்னா பற்றி கொள்கின்றான். அப்படி பற்றி கொண்டாலும் அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழிக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நேரடியா இப்படியும் பொருள் இருக்கிறாங்க. இந்த அடுத்த 2 வரிய அர்த்தம் பார்த்துட்டு இதற்கு இவர்களை அவன் இவ்வாறு கோபம் இல்லாமல் பார்த்து நன்றாக பற்றி கொண்டு வருகின்றான் அப்படின்னுட்டு இதுல பொருள் 2 விதமா சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண் என தோன்றி, அதாவது பாசுபதம் பாஞ்சராத்திரம் இப்படிப்பட்ட அந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவன் ஆண் வடிவத்தில் தோன்றுகிறான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. தோன்றி அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்து கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதை எப்படி எடுக்கணும்? அப்போ ஆண் என தோன்றி ஒழித்தும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஆண் என தோன்றி ஒழித்தும் அப்படின்னுட்டு அந்த ஒழித்தும்ங்கிறத சேர்த்துக்கிடணும். இத பார்த்தீங்கன்னா, சிவஞான சித்தியார் பரபக்கத்துல பார்த்தீங்கன்னா 295வது பாடல்ல பார்த்தீங்கன்னா, பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைய முத்தியே ஆசற்ற ஆகமங்கள் அறைந்திட அறிவு இன்று இங்கே மாசற்ற மாசு ஆகி மாயையும் ஒருவன் எண்ணில் பூசி பின் கொள்ளார் நல்லோர் உனக்காம் இக்குழப்பு நூலே. அதாவது பாசமாகிய அஞ்ஞானத்தை பசுக்களாகிய உயிர்கள் கைவிட்டு பதியாகிய சிவபெருமானை கூடுதலை முக்தின்னுட்டு குற்றமில்லாத சிவாகமங்கள்லாம் கூறுகின்றது. ஆனாலும் இந்த பாஞ்சராத்திரியில என்ன சொல்லுதாங்க? அந்த திருமாலாகிய மகாவிஷ்ணு அஞ்ஞானமுமாக அஞ்ஞானத்தோடு கூடிய உயிருமாக நிற்பான்.
அப்படின்னுட்டு நீ சொல்ற. அந்த திருமாலை நீ உன்னுடைய கடவுளா சொல்ற. ஆனா அந்த திருமாலை நீ என்ன சொல்லுத? அந்த திருமாலே அஞ்ஞானமாகவும் அஞ்ஞானத்தோடு கூடிய உயிருமாக நிற்பான். அப்ப அந்த அஞ்ஞானத்தோடு கூடிய உயிருமாக நிற்றல் தான் இங்க ஆனென தோன்றி அப்படின்னுட்டு என்று அறிவில்லாமல் கூறுகின்றாய். என்ன அப்போ அந்த வேத ஆகமங்களுக்கு புறம்பான மயக்க நூல் உனக்கு மட்டுமே பொருந்தும். நீ சொல்லக்கூடிய அந்த மயக்க நூலானது உனக்கு மட்டும்தான் பொருந்தும். என்ன உயர்ந்தவர்கள் உன்னுடைய இந்த மயக்கம் தரக்கூடிய நூலை அவர்கள் சொல்லுவதற்கே வெட்கப்படுவார்கள். என்ன அதற்கு பொருளும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மேலும் உயர்ந்தவர்கள் உன்னுடைய நூலை ஒரு பொருட்டாக பொருட்படுத்த மாட்டார்கள் அப்படின்னுட்டு அந்த பாஞ்சராத்திரியை பற்றி சொல்லி அதற்கு மறுதலையும் சொல்றாங்க. அப்போ இதுல சொல்லும்போது என்ன அப்படின்னா, மாசற்ற மால் மாசு ஆகி மாயையும் ஒருவன் அப்படிங்கிறது தான் இங்க ஆனென தோன்றி அப்படிங்கிற இடம். அதாவது திருமாலாகிய விஷ்ணு அஞ்ஞானமுமாய் அஞ்ஞானத்தோடு கூடிய உயிருமாய் நிற்பன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதைத்தான் இங்க ஆனென தோன்றி அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே சிவஞான சித்தியார் பரபக்கத்துல பாத்தீங்கன்னா, தவகுணனாய் மால் சென்று தீவியை சக்கரத்தால் அவகுணம் செய்து அன்று ஓடப் பெருகு அவளை பார்த்து சிவன் அல்லது அறியேனாகில் இது செய்தோன் செறிய 10 பவம் என மொழிய மாலும் பயப்பட்டு பதறி வீழ்ந்தான். அந்த பிருகு முனிவரினுடைய பத்தினி தீவி, அந்த தீவியை திருமாலானவர் அவர் அந்த பெண் மீது சக்கரத்தால் சில அடையாளங்களை எல்லாம் ஏற்படுத்தி விடுகின்றார். பிருகு பார்க்கின்றான், சிவபெருமானை தவிர நான் வேறு ஒரு தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்பது சத்தியமாக இருந்தால் இந்த செயலை செய்தவன் யாரோ அவன் 10 பிறவிகள் பிறக்க கடவுதுன்னு சாபம் இருக்கிறார். என்ன உடனே திருமாலும் பயப்படுகின்றான். அப்படிப்பட்ட ஆண் என தோன்றிய அந்த திருமால் அப்படிங்கிற அந்த மதம் என்ன அந்த பாஞ்சராத்திரி அதே மாதிரி பாசுபதம் இதெல்லாம் அதுல ஆண் என தோன்றி அந்த இருந்தாலும் அவர்களுக்கும் இறைவன் ஒழித்துக் கொள்கின்றான். தன்னை காட்டாது அந்த நூலில் உள்ள மயக்கத்திலேயே அவர்கள் இருக்குமாறு தன்னை காட்டாது இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அலியன பெயர்ந்து, அலியன பெயர்ந்து அப்படின்னா அலியன பெயர்ந்து ஒழித்தும் அப்படின்னுட்டு இதுல எடுக்கணும். ஆண் என தோன்றி ஒழித்தும் அலியன பெயர்ந்து ஒழித்தும் மிருதி முதலியவற்றின் வழி காண புகுவார்கள். அதாவது மந்திரங்கள், ஞாயிறு முதலிய சுடர்கள், நட்சத்திரங்கள், கங்கை போன்ற தீர்த்தங்கள் இவைகள்தான் பயன் தரக்கூடியது அப்படின்னுட்டு கருதி இவற்றை வழிபடுவார்கள். அவர்களுக்கு அந்த அக்கிரிணையாக அந்த ஒரு தோற்றம், அதான் அலியன பெயர்ந்து அலியாக ஒரு தோற்றம். அப்படி இருக்கக்கூடியவர்களிடத்திலும் தன்னை காட்டாது இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். ஆனா இவங்கள்ட்ட அவன் கோபப்படலை. கோபம் இல்லாமல் சாந்தமாகத்தான் இவர்களை பார்க்கின்றான். இவர்கள் மீண்டும் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று அவர்களை நன்றாக பற்றி கொண்டு தன் பக்கத்தில் இழுக்கின்றான். அதுல பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது, நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கெடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோழிலியம் பெருமானே.
நம்முடைய வம்சாவளியினருக்கே கோள்கள் நவகோள்களினால் வரக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியவன் அந்த கோளிலியம் பெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க அதையே நேரடியா வழிபடுவாங்க. நவகோள்களையே நேரடியாக வழிபடுவார்கள். ஆனால் நாம நவகோள்கள் நமக்கு தீமைகள் செய்யாது இருப்பதற்கு நாம் சிவபெருமானை வழிபடுவோம். அந்த இதுல வந்து கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே அப்படின்னுட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த நவக்கிரகத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நாள்ல போய் நவக்கிரகத்தை சுத்தி 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 கும்பிடுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான கும்பிட மாட்டாங்க. என்ன அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார முருகரை கும்பிடாம அவங்களுக்கெல்லாம் ஒரு சுத்தி சுத்திட்டு இவங்களுக்கு 100 சுத்தி சுத்திட்டு இருப்பாங்க. என்ன அப்படி ஒரு அமைப்பு. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது விளங்கிளை மடந்தை மலை மங்கையொரு பாகத்து உளங்கொள இருத்திய ஒருத்தனிடமென்பர் வளங்கழுவு தீபமொடு தூபமலர் தூவி நலங்கழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே. நலன் வழிபட்ட திருத்தலம் திருநள்ளாறு. அதை ஞானசம்பந்தர் பதிவிடுகின்றார். நலன் கழுவி நாளும். நலன் யாரை வழிபடுறாப்புல? சிவபெருமானைத்தான் வழிபடுகின்றார். அந்த திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரையும் போகமார்த்த பூன்முலையாளையும் தான் நலன் தினந்தோறும் தீபங்கள் தூபங்கள் மலர்கள் எல்லாம் தூவி வழிபாடு செய்கின்றான். நவக்கிரகத்தை கும்பிடுறாரு. ஆனா அதற்கு முக்கியத்துவம் இல்லாமல், அந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் சிவபெருமானுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அந்த நலன் வழிபாடு செய்கின்றான். ஆனால் இந்த சமயத்தில் உள்ளவர்கள் இந்த நவக்கிரகங்களே முக்கியமா வழிபாடு செய்வார்கள் அப்படின்ட்டு அவர்களுக்கு அலி என பெயர்ந்து ஒழித்தும் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது கோளறு திருப்பதிகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்ததனால் நவகோள்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2 ராகு கேது இவைகளெல்லாம் சிவனடியார்களுக்கு நல்லதையே செய்யும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ சிவபெருமானை நாம் வழிபட வேண்டும். ஆனால் இந்த மிருதியை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்த நவக்கிரகங்களை எல்லாம் நவகோள்களை எல்லாம் இவர்கள் வழிபடுவார்கள். அது மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா என்போடு கும்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனால் 9 1 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. 9 1 10 அது மக நட்சத்திரம். 10வது நட்சத்திரம் மக நட்சத்திரம். 9 7 16 அது விசாகம். 18 கேட்டை. 6 திருவாதிரை. இப்படிப்பட்ட உடனாய நாட்கள் இவைகளோடு சேர்ந்த நாட்கள் அவை எதெல்லாம் அப்படின்னா பரணி கார்த்திகை பூரம் சித்திரை சுவாதி பூராடம் பூரட்டாதி இப்படிப்பட்ட நாட்கள் இப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் இப்படி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே
ஆகக்கூடிய நட்சத்திரம், ஆகாத நட்சத்திரம், எல்லா நட்சத்திரங்களுமே சிவனடியார்களுக்கு நல்லதையே செய்யும் அப்படின்னுட்டு இதில் சொல்றாங்க. சிவனடியார்களுக்கு நல்லதையே செய்யும். அப்ப நாம சிவபெருமானை வழிபடும் போது இந்த நட்சத்திரங்கள்லாம் நமக்கு நன்மை செய்யும். நாம் அந்த நட்சத்திரங்களையே வழிபட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த நட்சத்திரங்கள் மகிழ்ச்சி அடையும். ஆனா வினை நீங்கணும்ல. வினை சிவபெருமான வழிபட்டா தானே நீங்கும். ஆனாலும் சுவாமி இவங்க மேலையும் இவங்களை கோபமா பார்க்கல. அதான் முனிவரை நோக்கி அப்படின்ட்டு அதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்தன் உளமே புகுந்தகதனால் வெஞ்சின அவுணரோடும் உறும் இடியும் என்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடோ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. உறும் இடியும் மின்னும், உருமிக் கொண்டு இருக்கக்கூடிய இடி, மின்னல், இவைகளெல்லாம் அதைத்தான் அவங்க இந்த இயற்கை எல்லாத்தையுமே அவர்கள் வணங்குவார்கள். இங்க இவைகளெல்லாம் நன்மையை செய்யும். யாருக்கு? சிவனடியார்களுக்கு. எப்பொழுது நாம் சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானை நம்முடைய உள்ளத்தில் புகுமாறு செய்யும் போது இவைகளெல்லாம் நமக்கு நன்மையை செய்யும். ஆனால் இந்த மிருதியை அடிப்படையாக கொண்டவர்கள் அந்த மின்னல், இடி, இவை, மழை, தீர்த்தங்கள் இதையே அவர்கள் வழிபாடு செய்வார்கள். அதுக்காண்டி அவர்களிடத்தில் சுவாமி கோபப்படுவது இல்லை அப்படின்ட்டு. இப்படி மேலும் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மந்திரம் நான் மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. அந்த அந்தி நேரம், கால சந்தி, மாலை, உச்சிக்காலம், இந்த நேரத்திலெல்லாம் அந்த அந்தணர்கள் ஓதக்கூடிய மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம், சிவாய நமங்கிற அந்த மந்திரம் அப்படின்ட்டு. அந்த மந்திரம்தான் நமக்கு பயன் தருமே தவிர மற்ற மந்திரங்கள் எல்லாம் நமக்கு பயன் தருமா அப்படிங்கிற இதுல ஓரளவுக்கு அது பயனை தரும். அதைத்தான் இந்த மந்திரங்களையே அவர்கள் பிரதானமாக கொண்டு அவர்கள் மற்ற அந்த நவக்கிரகங்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் அதற்குரிய மந்திரங்களை கொண்டு வழிபாடு செய்வார்கள். அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவனாய் முடி 10 கனிய ஊன்றிய காரணம் என்கொலோ இனியனாய் நின்ற இன்னம்பர் ஈசனே. சனி, வெள்ளி, திங்கள், ஞாயிறு இப்படின்னா எல்லா நவக்கிரகங்களையும் குறிக்கும். 9ஐயும் இதுலக்குள்ள நம்ம அடக்கிடணும். அந்த 9 நவக்கிரகங்களிடத்திலும் கோபப்பட்டவன் ராவணன். முனிவனாய் கோபப்பட்டவன் ராவணன். அப்போ அந்த ராவணனுக்கு அந்த 9மே அடங்கி இருக்கின்றது. புரியுதா? அப்போ அதை கும்பிடும்போது நமக்கு எப்படி பலன் கிடைக்கும்? அதைத்தான் இதுல சொல்றாங்க. சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவனாய், அவர்களிடத்தில் கோபப்பட்டவனாய், முடி 10 தனை, அந்த ராவணனை சுவாமிக்களை போட்டு மிதிச்சாரு அப்படின்ட்டு. அப்போ நவக்கிரகத்தால நம்ம துன்பப்பட்டோம்னா யாரை வணங்கணும்? சிவபெருமான வணங்கணும். அவர்களுக்கும் உரிய மரியாதை செய்யணும். அவ்வளவுதான்.
அதைத்தான் இதில் வந்து சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சூரபன்மனுடைய மகனுக்கு பேரே பானுகோபன்னு பேர், மூத்த மகன். ஏன் அவனுக்கு பானுகோபன்கிற பேர் வந்துச்சு? பானுன்னா சூரியன் அர்த்தம். சூரியனிடத்தில் கோபப்பட்டவன் ஆகையினால் அவனுக்கு பெயர் பானுகோபன். சூரபன்மனுடைய மூத்த மகன். அவன் ராத்திரி பானுகோபன் தூங்கும்போது ஒரு சிறு வெளிச்சம் கூட உள்ள வரக்கூடாது, அப்பந்தான் அவன் தூங்குவான். அன்றைக்கு ஜன்னல்ல ஏதோ ஒரு சிறு துளை, ஏதோ ஒரு வண்டு கிண்டு ஏதோ துளைச்சிருக்கு. அந்த சிறு துளை வழியாக சூரியனினுடைய கதிர்கள் உள்ளே வந்துருது. அந்த வெளிச்சத்துல பானுகோபன் முழிச்சிருந்தான். முழிச்ச உடனே அவனுக்கு கோபம் வந்துடுது. ஏன் தூக்கத்தை சூரியனை நீ எப்படி என்னுடைய அறைக்குள்ள வந்து கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சூரியனை பிடிச்சி அவன் படுத்திருந்த கட்டில்ல கெட்டி போட்டுறான். யாரு? சூரபன்மனுடைய மூத்த மகன். சூரியன் இப்ப எங்க இருக்காரு? பானுகோபனுடைய கட்டில்ல கைது பண்ணி கெட்டி போட்டிருக்கு. சூரியன் இல்லாட்டா உலகம் இயங்குமா? உடனே எல்லாரும் சூரபன்மன்ட்ட சொன்ன உடனே, நீங்க பானுகோபன்கிட்ட போய் நல்ல விதமா சொல்லுங்க, தேவர்கள் எல்லாம் நீங்க போய் சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவங்க எல்லாரும் தேவர்கள் வந்து சூரியனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. சூரியன் இல்லாட்டா உலகமே இருள்மயமாயிரும், பயிர் பச்சைகள்லாம் விளையாது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே சூரியனை மிரட்டி, இனிமேல் என் அறைக்குள்ள உன்னுடைய சிறு கிரணம் கூட நான் தூங்கும்போது வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு அந்த சூரியன் வந்து பானுகோபனை வணங்கி சூரபன்மனை வணங்கி தன்னுடைய தொழிலை வந்து தொடங்குதான். அப்படிப்பட்ட அந்த பானுகோபன், அதனாலதான் சூரியனிடத்தில் கோபப்பட்டவன்கிறதுனாலதான் அவனுக்கு பானுகோபன்கிற பேர் வருது. அப்ப அந்த சூரியனை வணங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு சிறு பலன் தான் கிடைக்கும். அதை அப்படி வழிபடக்கூடியவர்கள் இந்த மிருதியை அடிப்படையாக கொண்டவர்கள். அவர்களுக்கும் இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கங்கையாடிலன் காவிரியாடில் என் கொங்கு தன் குமரி துறையாடில் என் ஒங்கு மாகடல் ஓத நீராடில் என் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. கங்கை, காவிரி, குமரித்துறை, மற்ற கடல்கள், இப்படி எல்லா தீர்த்த நீர்ல ஆடினாலும் எல்லா இடத்திலும் ஈசன் இருக்கின்றான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மிருதியை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்த கங்கை முதலிய தீர்த்தங்கள், மழை போன்றவற்றையே இவர்கள் பிரதானமாக நமக்கு பயன் தரக்கூடியதுன்னு வழிபாடு செய்வாங்க. அது ஒரு சிறு பலனை கொடுக்கும், நிறைவான பலனை கொடுக்காது. அப்படி அவர்களுக்கும் இறைவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, காலை சென்று கலந்து நீர் மூழ்கில் என் வேலை தோறும் விதிவழி நிற்கில் என் ஆலை வேள்வி அடைந்தது வேட்கில் என் ஏல ஈசன் என்பார்க்கன்றி இல்லையே. காலையே சென்று அந்த நீர் தீர்த்த கட்டங்களில் எல்லாம் குளிச்சாலும் என்ன பிரயோஜனம்? சிவபெருமான் இன்னும் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னுட்டு எண்ணம் இல்லாதவர்களுக்கு அது பலன் தராது அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்கின்றார். அப்போ இந்த வழிபாட்டுக்கு ஒரு சிறு அளவு தான் பலன் உண்டு அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்றாங்க. காலை சென்று கலந்து நீர் மூழ்கில் என் ஈசன் ஏல ஈசன் என்பார்க்கன்று இல்லையே அப்படின்னு சிவபெருமான வழிபட்டு இந்த நீர்ல மூழ்கும் போது அதற்கு பலன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே
ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. எல்லா தீர்த்தத்தையும் கலந்து எடுத்துட்டு வந்து அந்த தீர்த்தத்துல குளிச்சாலும் சிவபெருமான்கிட்ட அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்த்தங்கள் எல்லாமே குளித்தாலும் இறைவனுக்கு அன்போடு சிவபெருமானிடத்தில் அன்போடு குளித்தாதான் அது பயன் தரும். ஆனால் இந்த மிருதி வழிபட்டவர்கள் இந்த தீர்த்தங்களையே பிரதானமாக வழிபடுவார்கள். அது சிறு அளவு பலனைத்தான் அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கன் ஆவான் அரண்முரு அல்லனோ இருக்கு நான்மறை ஈசனையே தொழும் கருத்தினை நினையார் கண்மணவரேகே. சூரியனை காலையிலும் மாலையிலும் அந்தியிலும் மாலையிலும் காலையிலும் வணங்குவார்கள். அந்த சூரியன்கிறது யாரு? சிவபெருமானினுடைய ஒரு உருவம் அல்லவா, சிவபெருமானினுடைய ஒரு கண் அல்லவா. அந்த எண்ணத்துல வழிபடணும். அந்த எண்ணம் இல்லாமல் சூரியனே பிரதானம் அப்படின்னுட்டு சௌர மதத்தில் உடையவர்கள், அரு சமயத்துல ஒன்றாகிய அந்த சௌரம், அது சூரியனை பிரதானமாக கொண்ட மதம். அவர்களுக்கும் இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதான் அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கன் ஆவான் அரண்முரு அல்லனோ. திருவாசகத்திலே சொல்லும்போது அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. அந்த சூரியனுக்குள்ளேயும் சோதியை அமைத்தவன் சிவபெருமான். அப்ப நீ அந்த சூரியனை பிரதானமா வழிபட்டேன்னா அதுக்காண்டி சுவாமி அவர்களுக்கு ஒரு சிறு பலனை கொடுக்கிறார். அந்த இது அதனாலதான் அவர்களை முனிவரை நோக்கி நனிவர கவின்னு அதுக்கு அந்த முந்தின வரியில சொல்றார். அப்படி அந்த சௌரத்தை பற்றியும் இதுல சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருமறைக்காட்டுல ஞானசம்பந்தரும் அப்பரும் கதவெல்லாம் திறந்துட்டு அங்கே இருக்கின்றார்கள். அப்ப பாண்டிய நாட்டிலிருந்து தூதுவர்கள் பாண்டிய நாட்டுக்கு சம்பந்தரை அழைக்கிறாங்க. உடனே நான் இந்த நல்ல காரியத்தை செய்ய போறேன் அப்படின்ட்டு நாவுக்கரசர் எழுகின்றார். அந்த இதுல பாத்தீங்கன்னா அரசு அருளி செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன் கையரு வஞ்சனைக்கு ஓர் அவதி இல்லை உரை செய்வது உளது உரு கோள் தானும் தீய எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாது என்ன பரசுவது நம்பெருமான் கடல்கள் என்றால் பழுது அணையாது எனப் பகர்ந்து பரமறு செய்ய விரைசை மலர்த்தாள் போற்றி புகழி வேந்தர் வேயிறு தோழியை எடுத்து விளம்பினாரே. நாவுக்கரசர் கூறுகின்றார் சம்பந்தரை பார்த்து, அந்த சமணர்கள்லாம் ரொம்ப பொல்லாதவங்க குழந்தை. மேலும் இன்னைக்கு நாள் கோளெல்லாம் கொஞ்சம் தீய நாள்களாக இருக்குது, நாளைக்கு போகலாமேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் சிவனடியார்களுக்கு நவக்கிரகங்கள் நன்மையே செய்யும், நட்சத்திரங்கள் நன்மையே செய்யும் அப்படிங்கிற இந்த வேயுறு தோழி பங்குங்கிற பதிகத்தை எடுத்து பாடுறாங்க. நாவுக்கரசு பெருமான் அந்த கேள்வியை கேட்கலன்னா நமக்கு இன்னைக்கு அது கிடைச்சிருக்காது. நாம நவக்கிரகத்து முன்னால நின்று அதை பாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பதிகம் சிவபெருமானுக்குரிய பதிகம்.
ஆனாலும் நம்ம நவக்கிரகத்து முன்னால பாடுறோம். எப்படியோ ஒரு விதத்துல இறைவனை புகழுகின்றோம் அந்த இது. அப்படி அந்த நவக்கிரகங்களும் நம் சிவனடியார்களுக்கு நன்மை செய்வதற்காக அந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தை பாடினார்கள். ஆனால் இந்த மிருதியை அடிப்படையாக கொண்டவர்கள் அந்த நவக்கிரகங்களையே பிரதானமாகவும் மந்திரங்களையே பிரதானமாகவும் கங்கை போன்ற தீர்த்தங்களையே பிரதானமாக பயன் தருவன என கருதி வழிபடுவார்கள். ஆனா சுவாமி அவர்களிடத்தில் கோபப்படாமல் அவர்களை பார்க்கின்றார். அதான் முனிவர நோக்கி நனிவர கவ்வி மீண்டும் அவர்கள் தன் பக்கத்தில் நன்கு நெருங்கி வர வேண்டும் என்று அவர்களை பற்றி கொள்கின்றாராம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்நுதர் பெண் என ஒழித்தும். அப்போ இந்த யாமளம் வாமம் அப்படிங்கிற ஒரு மதங்கள் சாக்தத்துல உள்ள ஒரு சில அந்த மதங்கள், அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அவன் அந்த அதுல அந்த பெண்ணாக வாழ்நுதர் பெண்ணென ஒழித்தும், அவர்களுக்கு பெண்ணாக தோன்றி அவர்களுக்கும் சுவாமி தன்னை காட்டாது ஒழித்து கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இத திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது ஆகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்கின்றது அப்படின்னுட்டு ஆகம சிறப்புல சொல்றாங்க. அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆகமங்களை பற்றி சொல்லும்போது பெற்ற நல்லாகமம் காரணம் காமிகம் உற்றநல் வீரம் உயர் சிந்தம் பாதுழம் மற்ற வியாமளம் ஆகும் காலோத்தரம் துற்ற நற்சுப்பிரம் சொல்லும் மகுடமே. இப்படி அந்த யாமளம் போன்ற வாமம் போன்ற ஆகமங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல அந்த ஆகம சிறப்புல திருமூலர் கூறுகின்றார்கள். மேலும் அந்த சாக்தத்துல உள்ள ஆகமத்தை பற்றி சொல்லும்போது பாத்தீங்கன்னா வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்பவர் காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர் ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வர்கள் நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. அந்த வாமாச்சாரம் அப்படிங்கிற ஒரு பத்ததி ஒன்று இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா மது அருந்துதல் அப்படிங்கிறதும் அதுல இருக்குது. இதுல திருமந்திரத்துல சொல்லும்போது கள்ளுண்ணாமையில அந்த வாமத்தோரை பற்றி சொல்றாங்க. கள்ளு குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்பிகைய பிரதானமாக வழிபடக்கூடிய அந்த சாக்தத்துல வாமம் அப்படின்னுட்டு ஒரு மதம் இருக்குது. இந்த யாமளம் வாமம் அதுல இந்த மது அருந்துதல் சொல்லப்படுது. அதுதான் இதுல வாமத்தோர் தாமும் மது உண்டு ஆழ்பவர் அப்படின்ட்டு. அதுல அவர்கள் அடிக்ட் ஆயிடக்கூடாது. அதுல அதையே பிரதானமா அந்த கள்ளு குடிக்கிறதையே பிரதானமா வச்சு அழிஞ்சு போயிருக்காங்க அவங்க. அது ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்துறதுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த வாமத்தாரை பற்றி இதுல சொல்லுது. வாமத்தோர் தாமும் மது உண்டு ஆழ்பவர் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து அதே அந்த வாமத்தை பற்றி சொல்லும்போது இன்னொரு பாட்டுல சொல்லும்போது சத்தியை வேண்டி சமயத்தோர் கள்ளுண்பர் சத்தி அழிந்தது தம்மை மறத்தலால் சத்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே. சக்தியை வேண்டி அம்பிகையை வேண்டி அந்த சமயத்தில் உள்ளவர்கள் வாமங்கிற சமயத்தில் உள்ளவர்கள் கள்ளுண்பர். ஆனா
அதில் அதில் வந்து இவர்கள் வந்து அதையே பிரதானமாக கொண்டு அழிந்து போகின்றார்கள் அப்படின்னுங்கிறத கல்லுண்ணாமையில் வந்து திருமூலர் வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே அந்த வாமத்தை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பராசத் ஆதாரவாதேயம் திருமந்திரம் 4ஆம் தந்திரத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பராசக்தி என்றென்று பல்வகையாலும் தராசக்தியான தலைப்பிரமானி இராசக்தி யாமழ ஆகமத்தாழாகும் புறாசக்தி கோலம் பல உணர்ந்தேனே. யாமழ ஆகமத்தாழாகும். யாமழம் வாமம் என்கின்ற ஆகமத்தில் இருக்கக்கூடியவளாக அந்த அம்பிகை இருக்கின்றாள் அப்படின்னுட்டு அந்த யாமள ஆகமத்தை பற்றி இந்த திருமந்திரத்துல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த யாமளம் வாமம் போன்ற அந்த ஆகமத்தில் சாக்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகமத்தில் வழிபடக்கூடியவர்களுக்கு அவன் ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண்ணாக தோன்றி அவர்களுக்கும் தன்னை காட்டாது அவன் தன்னை ஒழித்து விடுகின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அதான் வாழ்நுதர் பெண்ணென ஒழித்தும். அப்போ ஆணென தோன்றி ஒழித்தும். இது பாசுபதம் பாஞ்சராத்திரி போன்ற மதங்கள். அவர்களுக்கும் தன்னை காட்டாது ஒழித்து விடுகின்றான். அலியென பெயர்ந்து ஒழித்தும். இது மிருதியை அடிப்படையாக கொண்டு மந்திரங்கள், அந்த ஞாயிறு முதலிய சுடர்கள், நட்சத்திரங்கள், கங்கை முதலிய தீர்த்தங்கள் இவையே பயன் தரக்கூடியது என்று வணங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அவன் அக்கிரிணை பொருளாக, அப்படி அலியாக அவர்களுக்கு பெயர்ந்து அவர்களுக்கும் தன்னை காட்டாது இறைவன் ஒழித்து விடுகின்றான். வாழ்நுதர் பெண்ணென ஒழித்தும். யாமளம் வாமம் என்கின்ற அந்த சாக்தத்தில் இருக்கக்கூடிய சில மதங்கள், அந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண்ணாக தோன்றி அவர்களுக்கும் அந்த இறைவன் தன்னை காட்டாது ஒழித்து விடுகின்றான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மூவர்களிடத்திலும் இறைவன் மற்ற புறச்சமயத்தார்களைப் போல கோபப்படாமல் இவர்களை அவன் சாந்தமான பார்வையில் பார்க்கின்றான். முனிவு அற நோக்கி இவர்களிடத்தில் கோபமில்லாத ஒரு பார்வையை பார்க்கின்றான், அவர்களை பார்க்கின்றான். அப்ப மற்றவர்கள் மீது கோப பார்வை பார்க்கின்றான். இந்த மூவர்கள் மீது அவன் முனிவு அற நோக்கி கோபப்படாமல் அவர்களை பார்த்து அவர்கள் மீண்டும் தன்னை நெருங்கி வருவதற்காக நனிவர கவ்வி தன் பக்கத்தில் நன்கு வருமாறு நெருங்கி வருமாறு அவர்களை பற்றி கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கும் தன்னை ஒழித்து கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து. இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன அப்படின்னா, திருவாசகத்திலேயே இந்த நவக்கிரகங்கள்லாம் எப்படி துன்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து திருவாசகத்தில் சில பாடல்களில் சொல்லப்படுகிறது. 200 அதாவது பூவல்லியில் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்லும்போது, பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை பரவாதே என் பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்படை வீரபத்திரரால் உன்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோகோ. அருக்கன் சூரியன், இந்து சந்திரன், அனல் அக்னி, இவர்களெல்லாம்
தட்சன் யாகத்தில் கலந்து வீரபத்திரரால் இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனா இவர்களை பிரதானமா இந்த மிருதியில உள்ளவர்கள் அடிப்படையாக கொண்டவர்கள் வணங்குவார்கள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, அங்கே அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கண் அறி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசு அழிய பொங்கிய சீர்பாடி நாம் போவல்லே கொய்யாமோ. அங்கி நெருப்பு, அருக்கன் சூரியன், அரி அதான் பாஞ்சராத்திரி, சந்திரன் நவகோள்கள், இவர்கள் எல்லாமே அவர்கள் இந்த தங்களுடைய வலிமை இழந்து அந்த தட்சன் யாகத்தில் கலந்து வலிமை இழந்து அவர்கள் நிற்கின்றார்கள். அப்ப நமக்கு உண்மையான தெய்வம் எது? சிவபெருமான் தான். அவரைத்தான் நம்ம பிரதானமா வழிபடணுமே தவிர இந்த நவக்கிரகங்கள் எல்லாம் நாம பிரதானமாக வழிபடக்கூடாது அப்படின்ட்டு. மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, வெய்யவன் அங்கே விழுங்கத் திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தீபர கலங்கிற்று வேள்வி என்று உந்தீபர. வெய்யவன் சூரியன், அதுக்கப்புறம் அங்கி அந்த அக்னி தேவன், இவர்களெல்லாம் அந்த அவிர்பாகத்தை வாங்குகின்றார்கள். அவர்களை கையை வீரபத்திர சுவாமி தரித்து விடுகின்றார். வெய்யவன் அங்கி, கொடுமையான அந்த நெருப்பு அக்னி தேவன், அக்னி தேவனுடைய கையை வெட்டி விடுகின்றார் அந்த வீரபத்திர சுவாமி. மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, நாமகள் நாசி சிரம் பிரமன்பட சோமன் முகம் நெறித்து உந்தீபர தொல்லை வினைகட உந்தீபர. சோமன் சந்திரன், அந்த சந்திரனை அப்படியே முகத்தை நெரிச்சிருந்தார் வீரபத்திர சுவாமி. அதே இதுல பாத்தீங்கன்னா, சூரியனார் தொண்டை வாயினின் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தீபர மயங்கிற்று வேள்வி என்று உந்தீபர. சூரியனினுடைய கொவ்வைக்கனி போன்ற சிவந்த வாயில் உள்ள பற்களை தகர்த்து உதிர்த்து விடுகின்றார். யாரு? அந்த வீரபத்திர சுவாமி தட்சனுடைய வேள்வியில கலந்தவர்களை. இப்படி அந்த நவக்கிரகங்கள்லாம் வீரபத்திர சுவாமியால துன்பப்பட்டார்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த நவக்கிரகங்களை எப்படி நாம பிரதானமா வழிபட்டா நமக்கு பலன் கிடைக்கும்? சிவபெருமான வழிபட்டா பலன் கிடைக்கும். அதைத்தான் அந்த அலியன பெயர்ந்து ஒழித்தும் அப்படிங்கிறதுல அந்த ஞாயிறு முதலிய அந்த சுடர்களை எல்லாம் அவர்கள் வழிபாடு செய்வார்கள். அவர்களுக்கு சுவாமி தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றார் அப்படின்னு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து. ஐம்புலன்களால் நாம் அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்கள், அவைகளையெல்லாம் தொலை தூரத்திற்கு செல்ல விடுத்து, வேண்டாம் இந்த ஐம்புல இன்பம் வேண்டாம் அப்படின்னுட்டு தொலை தூரத்துக்குன்னு எடுத்துக்கிடலாம், பல காலமாக அவற்றையெல்லாம் விட்டு தவம் செய்கின்றார்கள். அப்போ அந்த ஐம்புல இன்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு மிகப்பெரிய தவத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்கும் இறைவன் தன்னை ஒழித்து விடுகின்றார்.
அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பத்திப்பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய்ப்பாலே போகாமே காவா பகையரும் வகை நினையா முத்திக்கே விக்கத்தே முடிக்கும் முக்குணங்கள் வாய் மூடா ஊடா நாள் அந்த கரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்தமை பரம்பொருள் சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் உறையுமிடம் கத்திட்டோர் சட்டங்கம் கலந்திலங்கு நற்பொருள் காலே ஓவாதார்மேவும் கழுமல வளநகரே. பரந்த ஐம்புலன்கள் வாய்ப்பாலே போகாமே. அந்த ஐம்புலன்கள், அந்த ஐம்புல ஆசை ரொம்ப பறந்து இருக்குது, மிகப்பெரிய ஆசைகளாக இருக்குது. அதில் நாம் செல்லாது. அதைத்தான் இதுல சேன்வையின் ஐம்புலன் செலவெடுத்து அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் ஞானசம்பந்த பெருமானுடைய 2ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா சலந்தாங்கு தாமரை மேல் அயனும் தரணி அழந்தானும் கலந்தோங்கி வந்தெளிந்தும் காணா வண்ணம் கனலானேர் புலந்தாங்கி ஐம்புலனும் செற்றார் வாழும் பூம்புகனே நலம் தாங்கு கோயிலே கோயிலாக நயந்தீரே. அந்த சீர்காழியில உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? புலந்தாங்கி ஐம்புலனும் செற்றார், புலன்களை தாங்கி இருக்கின்றார்கள், அதே நேரத்தில் அந்த ஐம்புலன்களை வென்றவர்களாக இருக்கின்றார்கள். ஐம்புலம் தாங்கி ஐம்புலனும் செற்றார். அதான் செத்தாரை போல திரி ஜீவன் முக்தர், செத்தாரை போல திரிங்கிற மாதிரி ஐம்புலன்கள் இருந்தாலும் ஐம்புலன்களை செற்றார்களாக, அடக்கியவர்களாக, அந்த ஐம்புலன்களை சேன்மையின் செல்ல விடுத்தவர்களாக அந்த சீர்காழியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடி சாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தை வைத்தேனே. ஐம்புலனும் அகத்து அடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தை வைத்தேனே. நாவுக்கரசு பெருமான் என்னுடைய ஐம்புலன்களையும் நான் என்னுடைய உள்ளே அடக்கி அந்த பெருமானை என்னுடைய மனதில் வைத்தேன் அப்படின்னுட்டு இதுல சொல்கின்றார்கள். அப்போ அந்த ஐம்புலன் சேன்வையில் செலவெடுத்தவராக நாவுக்கரசு பெருமான் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு. மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா ஒன்றவே உணர்தீராகில் ஓம்காரத்து ஒருவன்னாகும் வென்ற ஐம்புலன்கள் தம்மை விலக்குதற்கு உரியீரெல்லாம் நன்றவண்ணாரணனோ நான் முகன் நாடி காண்கூற்று அன்றவர்க்கு அரியரு போலும் அதிகை விரட்டனாரே.
வென்ற ஐம்புலன்கள் தம்மை விலக்குதற்கு உரியரெல்லாம் ஒன்றவே உணர்கிறார்கள். அந்த ஐம்புலன்களை வென்று அவற்றை விலக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் அந்த ஓம்கார சொரூபனாகிய இறைவனை ஒன்றி நினையுங்கள் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது நக்கீரர் அருளிய திரு எழுக்கூற்றிருக்கை ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்று புரிந்துன்னுட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுல 122வது அதுல 27வது வரி பார்த்தீங்கன்னா வெறும் 27. அந்த 27வது வரி பார்த்தீங்கன்னா முத்தி நான்மறை ஐம்புலன் அடக்கிய அறு தொழிலாளர்க்கு உறுதி பயந்தனை 3 தீ வளர்த்து 4 வேதங்களை ஓதி ஐம்புலன்களையும் அடக்கிய அந்த அறு தொழிலாளர்களுக்கு அந்த அந்தணர்களுக்கு நீ உறுதி பயந்தனை, அந்த அந்தணர்களுக்கு நீ நன்மையை செய்தாய் அப்படின்னுட்டு அந்த ஐம்புலன்களையும் அடக்கியவர்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதுதான் சேன்வையின் ஐம்புலன் செல விடுத்து அப்படின்னுட்டு. சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா இந்த ஐம்புலன் சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்துங்கிறதுக்கு நமக்கு திருநீலகண்ட குயவனார் தான் ஒரு சரியான ஒரு நாயன்மார். அவருடைய ஒரு சிறப்பை பார்த்தாலே இதற்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். திருநீலகண்ட நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா கற்பொரு மனைவியாரும் கணவனார்க்கு ஆணையெல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம்பு ஒழியாது அங்கண் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும். திருநீலகண்டரை பார்த்து எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால திருநீலகண்டர் என்ன சொல்றாங்க, உன்னையும் எம்மைன்னு சொன்னதுனால இனி உன்னையும் நான் தொடமாட்டேன், வேறு பெண்களையும் தொடமாட்டேன்னு சொல்லி முடிச்சிருந்தார். இப்போ இந்த அம்மாவும் கணவனுக்குரிய அனைத்து ஒரு தொண்டுகளையும் வீட்டில் சமையல் எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனாலும் இருவரும் ஒருவரை தொடாமல் வெவ்வேறு ஒரே வீட்டில் வெவ்வேறு வைகி அற்பமான அந்த புணர்ச்சியின்மையை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாதவாறும் அயல் அறியாமை வாழ்ந்தார். மற்றவங்களுக்கு அவங்க கணவன் மனைவியார் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி அயல் அறியாது அவர்கள் வாழ்ந்தார்கள். எவ்வளவு காலம்? பல காலம், முதுமை காலம் வரைக்கும். அதான் சேன்வையின்னா தொலைதூரம், இங்க நீண்ட காலம். அந்த ஐம்புல பற்றுக்களை எல்லாம் செலவிடுத்து இளமை காலத்திலிருந்து முதுமை காலம் வரைக்கும் அதான் சேன்வையின்னா நீண்ட தூரம். அப்ப இங்க பல காலங்கள், இளமை காலத்திலிருந்து முதுமை காலம் வரைக்கும் அந்த ஐம்புல பற்றுக்களை செல்ல விடுத்து அதை அனுபவிக்காமலேயே அவர்கள் கணவன் மனைவியாக அவர்கள் இருக்கின்றார்கள். இளமையின் மிக்குளார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீரானை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளமலி இளமை நீங்கி வடிவுரு மூப்பு தளர்வொடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார். வளம் மிகுந்த இளமை காலம் நீங்கியாச்சு, வடிவத்துல மூப்பு வந்தாச்சு. ஆனாலும் தளர்ச்சி
ஒரு சாய்மானம்லாம் கேட்குது. ஆனாலும் சிவபெருமான் இடத்தில் வைத்த அன்பிலிருந்து அவர்கள் சாயவில்லை. அன்பில் குறைபாடே இல்லாமல் அந்த இறைவன் மீது ஆணையிட்ட அந்த வாக்கை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார் அந்த திருநீலகண்ட குயவனார். இவர்களை சுவாமி இவர்களுடைய பக்தியானது, இவர்களுடைய அந்த ஐம்புல ஒடுக்கம் எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சுவாமி விரும்புகின்றார். விரும்பி அந்த வரலாறுலாம் தெரியும். ஒரு ஓடு கொடுக்குறாரு, அந்த ஓடை பத்திரமா வச்சிருக்க சொல்லுறாரு. அதை மறைச்சிருந்தாரு. சரி, உனக்கு அப்போ நான் கொடுத்த ஓடு தான் சிறந்தது, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. இவர் எத்தனையோ ஓடு வாங்கி தாரேன்னு சொல்றாரு, முடியாதுன்றாரு. கடைசியில் உனக்கு பையன் இருந்தா பையனோட இந்த குளத்துல மூங்கி எந்திரி அப்படின்னு சொல்றாரு. இப்போ எனக்கு பையன் இல்லை, புத்திரன் இல்லை. இப்போ மனைவி கையை பிடிச்சிட்டு எந்திரி அப்படிங்கிறாரு. எனக்கு மனைவியும் எங்களுக்குள்ள ஒரு சபதம், அதை வெளியில சொல்ல முடியாது. அப்போ நீ சபைக்கு வா, அந்தணர்கள் இருக்கக்கூடிய அந்த நீதி சபையில் இதை எடுத்து சொல்லுவோன்னுட்டு நடந்ததை பூரா எடுத்து சொல்கிறாரு. கடைசியில் நீங்கள் 2 பேரும் அந்த ஒரு கம்பை பிடிச்சிட்டு அவங்க இந்த மூழ்கி எழுகின்றார்கள். அது இளமையாக்கினார் கோயில்னுட்டு சிதம்பரத்தில் மேற்கு கோபுர வாசல் பக்கத்தில் இருக்கு. இன்றைக்கும் பெரிய கோயில் அது. அதற்கு எதிரில் ஒரு திருக்குளம். அதில் இந்த சிற்பங்கள்லாம் கல்லினாலேயே செதுக்கப்பட்டிருக்கு. அந்த குளம் இளமையாக்கிய குளம் அப்படின்னுட்டு. உடனே அவர்கள் அந்த பழைய இளமையோடு அவர்கள் அந்த குளத்திலேருந்து ஒரு கம்பை பிடிச்சிட்டு இந்த பக்கம் அவர் கை, அந்த பக்கம் அந்த அம்மா கை, அதுக்கப்புறம் அந்த 2 கைகளும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் இளமையோடு எழுகின்றார்கள். என்ன சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்களை விட இந்த இடத்துக்கு வேற சாட்சியாக யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்ப அவர்களுக்கு சுவாமி எப்படி அருள் செய்தார் அப்படிங்கிறத நாம இதுல பார்க்கணும். மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும், சென்று அவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கி வெறுப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விழமை நீங்காது என்று எழுந்தருளினாரே. மன்றுள் திருக்கூத்தாடி கொண்டுதான் அவர் இருக்கின்றார் என்று நினைக்காதீர்கள். அந்த நடராஜ பெருமான் அடியார்களினுடைய இல்லங்கள் தோறும் சென்று அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தவத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னுட்டு சுவாமி அவர்களுடைய செயல்களை எல்லாரிடத்திலும் காட்டுகின்றார். அதுபோலத்தான் இந்த திருநீலகண்ட குயவனாரினுடைய செயலையும் காட்டுகின்றார். காட்டிவிட்டு என்ன சொல்றாரு சுவாமி? இப்போ இடப வாகனத்துல சுவாமியும் அம்பாளும் காட்சி கொடுக்குறாங்க. அந்த திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் சொல்லி காட்சி கொடுத்துட்டு சொல்றாங்க, வென்ற ஐம்புலனால் மிக்கீர். ஐம்புலனை வென்று மிக்கீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேன்வையின் செலவிடுத்து. இளமை காலத்திலிருந்து முதுமை காலம் தளர்ச்சி வர்ற வரைக்கும் அந்த ஐம்புல ஆசை இல்லாமல் நீங்கள் வென்றீர்கள் அப்படிங்கிறார். அதான் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால், எப்பொழுதும் சந்தோஷத்தோடு என் பக்கத்தில் நீங்கள் இருங்கள். என்றும் இவ்விழமை நீங்காது, என்றென்றைக்கும் இந்த இளமை நீங்காது நீங்கள் எனக்கு பக்கத்தில் இருப்பீர்களாக அப்படின்னுட்டு சுவாமி அவர்களுக்கு அருள் செய்தார். அதில் சொல்லும்போது வென்ற ஐம்புலனால் மிக்கீர் அப்படிங்கிற இடம்தான் இந்த இடத்துல சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அப்படின்ட்டு. அப்படி அந்த ஐம்புல ஆசைகளை தொலைதூரத்திற்கு மிக நீண்ட காலத்திற்கு அதை நீக்கிவிட்டு தவம் செய்யக்கூடியவர்களுக்கும் இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். ஏனென்றால் அவர்களுடைய தவம் இன்னும் நன்கு முற்று பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னை
ஒளித்துக் கொள்கின்றார். இதில் ஒளித்தும்ங்கிறதுலாம் மரக்கருணை தான். அது அவர்கள் கொண்ட கொள்கையில் இன்னும் திடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் சுவாமி தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. மீண்டும் அடுத்த சிந்தனையில் இந்த அறுவரை தொறும்போய் அப்படிங்கிறத நாம சிந்திப்போம். பாதி வரியில நிற்கி அடுத்த சிந்தனையில இதை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.